சார் மீன ராசிக்காரர்களுக்கு பண வரவு, பண சேர்க்கையெல்லாம் வேணாம். இருக்கிற பணம் போகாமல் இருக்குன்னு நினைங்க கடந்து. ஸோ இருக்கிறது விரயஸ்தானம் ஆகாமல் இருந்தாலே உங்கள்கிட்ட இருக்கிற பணமே இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். அது தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உழைக்க காசை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வாங்க. ஏற்கனவே ரெகுலராக நடக்கிற செலவுன்னு விவாதம் பண்ணாமல் அதை குறைக்கிறதுக்கு வழி பாருங்க. கடந்து சேமிக்காட்டினாலும் பரவாயில்ல, செலவையும் மனதில் ஏற்படக்கூடிய அந்த செலவினத்தையும் குறைச்சாலே சனி பகவானால் பாதிப்பு இருக்காதுங்கிற நினைவில் கொண்டுங்க. ஸோ 2026 மீன ராசிக்காரர்களுக்கு 1/12/2026 முடிக்க பணத்தை ஈடுகட்டலாம். ஆனால் பண வரவு சேமிப்பதற்கோ, பண வரவை ஆட்சி செலுத்துவதற்கோ, பணத்தை அதிகமான பணம் வருவதற்கோ பணம் இல்லை. இந்த 1/12/2026 மேலே திடீர் குபேர யோகத்தினால இந்த வருடம் முழுவதும் இழந்த இழப்புக்கு, அதாவது இந்த வருவது முழுவதுக்கும் சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு திடீர் யோக பள்ளம். இந்த லாட்டரி சீட்டில் 56 லட்சம் 6 லட்சம்னு விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யோக பலம் 1/12 மேலே தான் உண்டு. அது முடிக்க சும்மா இருப்பதே புத்திசாலித்தனமான செயலை குறிக்கும். ஸோ மீனராசிக்காரர்கள் மகத்தான வாழ்வு பெறுவதற்கும் அடுத்து மறுவாழ்வு கிடைக்கிறதுக்கும் மருதாசனம்னு சொல்லக்கூடிய நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துக்கு மருதமலை வழிபாடு பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது. மருதாசனம் கொடுத்தா நாளைக்கே 50 லட்ச ரூபா கொடுப்போம்னா கொடுக்க மாட்டான், பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்குவோம்.